அப்போ அந்த மாம்பழம் தராங்க அப்படின்னும் போது நம்மளுடைய ஆதங்கம் இறைவனுக்கு தெரியுதுன்ற ஒரு கணக்கு தானே கண்டு அதை நம்ம ஓவரா எக்ஸ்ட்ரீமா யோசிக்கும் போது தப்பா யோசிச்சிடறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, அந்த ஒரு கலையை எனக்கு சொல்லி கொடுத்தா நானும் பேசுவேன் தானே. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இறைவன்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு வேற ஏதாவது தகுதி எனக்கு குறைவா இருந்தா, அதையும் நான் சரி செஞ்சுக்கிறேன். பெட்ல படுக்கல, பாயில படுத்துக்கிறேன். உப்பு போடாத சாப்பிட்றேன், எல்லாத்தையுமே நான் தயாரு. இறைவன்கிட்ட என்ன பேச வைங்களேன்? முடியாது. ஏனென்றால், காத்த நீங்க வந்து உணர தான் முடியும். பார்க்க முடியுமா? காத்த பார்க்க முடியாதுன்றதுக்காக காத்து இல்லன்னு சொல்லிட முடியுமா? இறைவன் என்பவன் ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கக்கூடியவன். அவன் வாழ்க்கையை உணர்த்துவான். அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்கள் கூட அவனை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். அதை விட்டுவிட்டு இறைவனை நீங்கள் அதிகமாக யோசிச்சாங்கன்னா தப்பு. ஒரு செடி நல்லா இருக்கணும்னா தண்ணி ஊற்றதான். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்? செத்து போயிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா தப்பா திங்க் பண்ணிடுவீங்க.